Hello everyone. Welcome to this wonderful session on foundational physics. Students, இது நான் உங்களுக்காக ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்ட் நாங்க கிரியேட் பண்றோம் and this is called foundational physics. So இந்த மாதிரி வீடியோஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஹையர் கிரேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இந்த நான் சொல்லி தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் நான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். So let me give you a quick introduction about what this playlist is about to be. Okay, already ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ போய் நீங்க செக் பண்ணலாம். And இந்த வீடியோல இன்னைக்கு செஷன்ல we are going to learn something more about whatever we've learned in the previous. Okay, so without any further ado, let me just quickly jump into the session. And myself, Shankar Krishna, I'm a physics master teacher here at Vedantu. நான் உங்களுக்காக இந்த செஷன்ல வந்து கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யூனிட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். Now நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட். இதனால இப்படி இதெல்லாம் பண்றது மூலமா எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்ன்றது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி we can provide you. Okay, so எல்லா கமெண்ட்ஸுமே பார்க்கப்படும், எல்லா கமெண்ட்ஸுமே வந்து we will take it into account. அதுல வந்து என்ன நீங்க கேக்குறீங்களோ. So இன்னைக்கு செஷன்ல we just going to focus on certain things. அதுக்கு முன்னாடி ஒரு quick revision. Okay, so இது நீங்க previous session பார்த்திருந்தீங்க அப்படினா தெரியும், இல்லனா குயிக்கா ரிவைஸ் பண்றேன். ரொம்ப சிம்பிள். What is measurements? Measurements அப்படினா it's a comparison of given physical quantity with some standard quantity அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். So ஒரு basic definition of what a measurements is அப்படினு பார்த்தோம்னா it's a comparison. ஒரு given physical quantity யோட சேர்த்து known standard quantity யோட கம்பேர் பண்ண போறோம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கு அப்படின்னா நான் அதை வச்சு இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்றேன். இந்த லாஸ்ட் செஷன்ல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். என் கை இவ்வளவு பெருசு இருக்குன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பேனா எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்றது. பட் இது ஸ்டாண்டர்டான விஷயமா கிடையாது இல்லை. ஏன்னா என் கைனா என்கிட்ட தானே இருக்கும். அதுக்காக இதை வந்து வெட்டி உங்ககிட்ட கொடுத்துட முடியாது, நீங்க ஏதாவது மெஷர் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லார் கையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேரோட கை ரொம்ப பெருசா இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்களோட கை ஆவரேஜ் சைஸ்ல இருக்கலாம், சில பேரோட கை ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஸோ இட் அப்ளைஸ் டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ வி நீட் டு ஹேவ் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் வே ஆஃப் மெஷரிங் திங்ஸ். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி வேணும். அப்போ இந்த நோன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட செகண்ட் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஸோ அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்றப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் த கிவன் குவான்டிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை யூஸ்வலா யூனிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த யூனிட் அப்படிங்கிறது இஸ் த மோஸ்ட் எலிமெண்டரி பார்ட் இன் எனிதிங். ஓகே, யூனிட். ஸோ இந்த யூனிட் வந்து நமக்கு வந்து பல விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்ஸ்னு வரும்போது வி வில் ஹேவ் சோ மெனி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஓகே, ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல we would explore as we move from lower grades like 8th standard ல இருந்து 12th முடிற வரைக்கும் you will be exploring multiple units. அதுக்கப்புறம் நீங்க என்ன branch of college choose பண்றீங்க அப்படின்றத பொறுத்து you will learn even more. Okay, the unit is that. Next என்ன அப்படின்னா வந்து how do we define unit? அது ரொம்ப முக்கியம் இல்ல. So unit is that quantity of constant magnitude. இங்க எழுதி இருக்கு unit is a quantity of constant magnitude which is used to measure the magnitudes of other quantity of same nature. So ingi நம்ம வந்து we are emphasizing on the fact that unit measurements everything is comparison. இங்க பாத்தீங்கன்னா the quantity of constant magnitude. அப்போ constant magnitude னா there will be no change அப்படிங்கறத வந்து நம்ம சொல்றோம். It will be constant. And இதை வச்சு magnitudes of other quantity மெஷர் பண்றது. So இது இவ்வளவுன்னா இது எவ்வளவு. Again we come back to the same thing. For example, இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளவு பெருசுன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு பெருசு. So since objects வச்சு பண்ண முடியாதுன்றதுனால we have units, and units ன்னு வரும்போது we do multiple things. For example, 1 meter, unit quantity of length 1 meter. So இது 1 meterனா அப்போ அது எவ்வளவு comparison. So that is the standard quantity and we measure that with other quantities of same nature. ஒரே nature, இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதுக்காக வந்து லெங்க்த்தோட யூனிட்டை வச்சுட்டு மாஸை வந்து மெஷர் பண்ண முடியாது. இது 1 மீட்டர்னா அது எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னு நல்லா மெஷர் பண்ண முடியாது. சேம் நேச்சர் இருக்கணும். These are few points that we have understood in the previous session. What else நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physical quantityனா என்ன? So this is one of the most basic concepts ever. Why? Because physical quantity needs to be understood in a detailed way. So physical quantity அப்படின்னா anything that can be measured is called a physical quantity. Okay, anything that can be measured
anything that can be measured is called a physical quantity அப்படின்னு last session. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டியில ரெண்டு முக்கியமான காம்பனன்ட் இருக்கும். என்னன்னா ஒன்னு யூனிட், இன்னொன்னு மேக்னிடியூட். ஓகே, யூனிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு, மேக்னிடியூடுங்கிறதும் முக்கியமான ஒன்னு. பட் யூனிட் குவான்டிட்டிஸ்னு சில சமயம் சொல்லுவோம். அது அப்படின்னா என்னன்னா மேக்னிடியூட் ஒன்னு அர்த்தம், which we will explore throughout this playlist and series. ஓகே, ஸோ யூனிட் அப்படின்னா in which the quantity is being measured. நான் எதுல வந்து மெஷர் பண்றேன் அப்படிங்கிறது வந்து என்னோட யூனிட். மேக்னிடியூடுங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. இந்த நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலே பேசிக் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் மேக்னிடியூட் இஸ். மேக்னிடியூட்னா நம்ம நிறைய வந்து டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். பட் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் மேக்னிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். 10 கிலோகிராம் அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிறது மேக்னிடியூட். 5 மீட்டர் அப்படின்னு எழுதுறேன்னா அந்த 5ங்கிறது மேக்னிடியூட். நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆர் ஆல் கால்ட் magnitude. It tells us how many times such quantity is present. How many times such quantity is present. How many times unit quantity is present. 5 meter na 5 times 1 meter. 5 1 meter இதுல இருக்குன்னு அர்த்தம். 10 1 kilogram இதுல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். Okay? So moving on from this, what are we going to do is understanding this section. Okay? இதுல என்ன சொல்லுது அப்படின்னா take a look at it. ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க. that will give you a better understanding. very good. நீங்க chat boxல போடலாம். அந்த chat box தான் comment section. அங்க நீங்க போடலாம். so physical quantity is the product of magnitude and unit. Any physical quantity will have both magnitude and unit. This is the bare minimum. okay, so this is the bare minimum. நான் பேர் மினிமம்னா என்ன சொல்றேன், கண்டிப்பான முறையில் இது இருந்தே ஆகணும். இது இல்ல அப்படின்னா அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியே கிடையாது. ஸோ திஸ் ஐ வுட் சே இட் அஸ் பேர் மினிமம். ஓகே, கண்டிப்பான முறையில் இருந்தே ஆகணும். ஓகே, ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டுடே டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். எப்படி கிளாசிஃபை பண்ண, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்களோட கிரேட்ஸ்ல வந்து பார்க்கும்போது, சார் நான் சிபிஎஸ்இ படிக்கிறேன், சார் நான் ஐசிஎஸ்சி படிக்கிறேன், சார் நான் ஸ்டேட் போர்டில் இருக்கேன், சார் நான் வந்து இன்டர்நேஷனல் போர்ட்ஸ்ல வந்து இருக்கேன், எனக்கு எந்த விதத்தில் இது பயன்பட போகுது இந்த ஃபவுண்டேஷன் செஷன் அப்படின்னா, எல்லா போர்ட்லயும் சில விஷயங்கள் காமனா இருக்கும். நீங்க போர்ட்ஸ் தான் வித்தியாசங்க, மற்றபடி சப்ஜெக்ட் ஒன்று தான், பிசிக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த கிரேடு வரைக்கும் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனா இந்த டைப்ஸ் ஆஃப் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூ கேன் நாட் ஸ்கிப் இட். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். ஐதர் நீங்க இந்த கிரேட்லயே படிக்கலாம் உங்க போர்ட்ல, இல்லைனா ஹையர் கிரேட்ஸ்ல படிக்கலாம். ஸோ ஹவு டு வி கிளாசிஃபை யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தா, தெர் ஆர் டூ பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் கிளாசிஃபிகேஷன். இதான் ரொம்ப சிம்பிளானது. என்ன அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் தேர். பேசிக் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்ட் யூனிட். நீங்க ஆல்ரெடி ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ யூனிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் பேசிக் யூனிட் தென் அஸ் derived unit. Basic unit na enna, derived unit na enna. ஒவ்வொன்றுத்துக்கு கீழே multiple different units இருக்கு. But what makes a unit basic unit? What makes a unit derived unit? Where do we derive this unit? ஏன்னா derivation அப்படின்னா எங்க இருந்தோ எடுத்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ do we derive this unit from somewhere? And where is that? So இதெல்லாம் ஆன்சர் பண்றதுதான் இந்த செஷன். So let's start with what basic units are. Basic units க்கு இன்னொரு பேர் தான் fundamental units. ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். என்னடா பேசிக்னு முதல்ல போட்டு இப்போ ஃபண்டமெண்டல் என்னமோ காட்டுறாருன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். பேசிக் யூனிட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் பேசிக். இது ரொம்ப பேசிக்கான யூனிட் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பேசிக், இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு நம்ம குயிக்கா பார்ப்போமா? ஸோ டெஃபினிஷன், fundamental unit is that unit which is independent of any other unit. Independent என்ன அர்த்தம்? லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா தனித்துவம், தனித்தன்மையானது, எதையுமே சார்ந்து இல்லை அப்படின்னு மல்டிபிள் விஷயம். So this is an independent unit, independent of any other unit. வேற எந்த யூனிட்டையும் சார்ந்து இருக்காது. Which can neither be changed nor can be related to any other fundamental unit. So அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். It is very unique. தனித்துவம் அப்படின்னு சொல்றோம், யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இது தனிச்சு நிக்கும். சோ இந்த டெஃபினிஷனை வந்து நீங்க ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அது மல்டிபிள் லெவல்ல ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் தட் which is independent of any other unit. எதையும் சார்ந்து இல்ல, independent of other unit. நீங்க செகண்ட் சென்டென்ஸ் வாசிக்கும் போது செகண்ட் டைம் வாசிக்கிறீங்க அப்படின்றப்போ இது புரிஞ்சிருச்சு. செகண்ட் சென்டென்ஸ் வருவீங்க which can neither be changed. மாத்தவே முடியாது, மாத்தவே முடியாது. அப்போ என்னென்ன மாதிரி யூனிட் எல்லாம் மாத்தவே முடியாது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே வரலாம். எப்பயே நீங்க you would have started segregating certain units as fundamental units. உங்களுக்கு தெரிஞ்ச யூனிட்ஸை இது ஃபண்டமெண்டலா இருக்கலாம், இது பேசிக் யூனிட்டா இருக்கலாம், ஓகே அப்படின்னு நீங்க you would have started segregating those things because it gives you that information. Nor can be related to any other fundamental unit. இப்போ இன்னும் தெளிவா இருக்கும். ஓகே, இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயம், ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். So that is the simple and most efficient definition of what a fundamental unit. அப்போ அதுல எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து லெங்த். So unit of length அப்படிங்கிறது is a foremost fundamental quantity. இந்த லெங்த் எதையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இல்ல சார் நான் நினைக்கிறேன் லெங்த் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதுக்கு என்கிட்ட இருந்து கண்டிப்பான முறையில ஒரு நாள் ஆன்சர் வரும். ஒரு நாள்ல ரொம்ப சீக்கிரமாவே வரும். அந்த எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்றேன் நான் கொஞ்ச நேரத்துல. பட் அதுக்கு முன்னாடி I want you to be as interactive as possible. Length, does it depend on anything? Does this depends on anything? எதையாவது சார்ந்து இருக்கா லெங்த் அப்படிங்கிறது? கிடையாது. இப்போ சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சார் ஒருத்தர் உயரமா இருக்காங்கிறது அவங்களோட ஜெனடிக்ஸ் பொறுத்து இல்ல சார், இது வெறும் இல்லஸ்ட்ரேஷன் தான். ஸோ இதை வச்சு லெங்த் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஒருத்தர் எவ்வளவு உயரமா இருக்காங்கன்னு சொல்லுவோம், நீளமா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். அதுவே அவங்க வந்து படுத்திருந்தாங்க அப்படின்னா நீளமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெங்த் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வரலாம் அப்படின்னா ஹைட், டெப்த், thickness, width, breadth, இந்த மாதிரி மல்டிபிள் டிஃபரெண்ட் விஷயங்கள்ல வரலாம். ஹைட், டெப்த், இது எல்லாமே லெங்த் குவான்டிட்டி. லெங்த் குவான்டிட்டி அண்ட் லெங்த் அப்படின்றத மெஷர் பண்றது யூசுவலா அண்ட் ஸ்மால் எம்ல வரலாம். இது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இதே ஹையர் சொல்லணும், பெருசா சொல்லணும்னா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சின்னதா சொல்லணும் அப்படின்னா மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மில்லிமீட்டர் இருக்கு, இந்த மாதிரி டெசிமீட்டர் நிறைய இருக்கு. ஓகே, so what is length? Length is a fundamental quantity. இது எதையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள், இந்த லெங்த்தை நம்ம வெவ்வேறு மாதிரி சொல்லலாம். அது எல்லாமே லெங்த் குவான்டிட்டி. ஓகே, ஹைட், டெப்த், திக்னஸ், வித், பிரெத், இதுல நம்ம எசென்ஷியலா என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெங்த் குவான்டிட்டி தான். அதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், டெசிமீட்டர், அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பேஸ்ல மெஷர். ஓகே, லெங்த் அப்படின்ற குவான்டிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டா மாஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸுக்கும் வெயிட்டுக்கும் ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதுல வச்சோடனே ஒரு இது காட்டுது. இங்க என்ன யூனிட் வரும்? நம்ம வீட்டில் வந்து சில சமயம் வந்து கிச்சன் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று சின்னதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து டெய்லி வந்து சார் நான் எந்த அளவுக்கு வந்து கனமாக இருக்கேன் அப்படின்றத ட்ராக் பண்ணுறேன் அப்படின்றதா இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக இருக்கட்டும், வெயிங் பேலன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வெயிட் பார்க்குற மெஷின் அப்படின்னு. முன்னாலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போனால் அது இருக்கும், அதுக்கு ஒரு டோக்கன் வேறு தருவாங்க. ஸோ அப்படி வந்து நான்லாம் போய் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் சொல்ல மாட்டேன், நான். ஸோ எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டு போவாங்க வெயிட் பார்க்கணும் அப்படின்னா. ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ₹1 போட்டால் அந்த மிஷின் பயங்கர பெருசாக இருக்கும். அதில் உள்ள பல்பெல்லாம் வச்சு அப்படியே ஓடும். ஓடினா வெயிட்டிங் காமிச்சு ஒரு அட்டை வரும், ஒரு சின்ன டோக்கன் மாதிரி. அந்த டோக்கனில் பின்னாடி என்னமோலாம் எழுதியிருப்பாங்க, வாசகங்கள் இருக்கும், திருக்குறள் இருக்கும், இல்லைனா வந்து ஏதாச்சும் இந்த
ஏதாச்சும் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏதாவது சும்மா ஃபனியா போட்டிருப்பாங்க. சும்மா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நமக்கு அப்படிலாம் அவசியமே இல்ல. வீட்லயே வெயிங் ஸ்கேல் இருக்கு, பண்ணிரலாம். ஸோ இந்த வெயிங் ஸ்கேல்ல ஒரு ரீடிங் காட்டும். லெட்ஸ் சே 75 அப்படின்னு காட்டுது. 75 என்ன? 75 மூட அரிசியா? 75 மூட உருளைக்கிழங்கா? கேட்டா கிடையாது. 75 கிலோகிராம் கிலோகிராம் அப்படின்னு காட்டும். ஆனா நம்ம இத கேட்கும்போது எப்படி சொல்லுவோம்? மாஸ்ன்னு சொல்லுவோமா? உன் வெயிட் எவ்வளோ? இந்த மூட வெயிட் எவ்வளோ? இப்படிதான் நம்ம கேட்கிறோம். அப்ப அது தப்பு இல்லையா? அப்ப மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? 2ம் 2 டிஃபரண்ட் குவான்டிட்டி டியர் ஸ்டூடண்ட்ஸ். Mass is a fundamental quantity. Mass is the same. It's the same everywhere in the universe. It's the same everywhere in the universe. Okay? இந்த யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் மாஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். It's a fundamental quantity. It is defined as the amount of matter contained in an object. Mass is defined as the amount of matter contained in an object. அப்ப மாஸ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர்ங்கிறது மாறாதே. எங்க போனாலும் மாறவே மாறாது. அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் மாஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி அதர் திங்ஸ். நீங்க எங்க இருக்கீங்க இந்த யூனிவர்ஸ்லன்றது மாஸை பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. நீங்க 75 கிலோகிராம் இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் 75 கிலோகிராம் தான் இருப்பீங்க. புரிஞ்சதா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இங்கிருந்து ஒரு கேள்வி வரும். அப்ப ஏன் சார் நம்ம வெயிட்னு சொல்றோம்? அப்ப வெயிட்னா என்ன? வெயிட் அப்படிங்கிறது மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த புவி இருப்பு கிராவிட்டி உங்களை இழுக்கிறது மூலமா வரக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வெயிட். ஓகே, ஸோ அதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் ஹவு வி டிஃபைன் வாட் அ மாஸ் இஸ், அண்ட் மாஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அ பேசிக் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா டைம். டைம் எதையும் சார்ந்து இல்லை. டைம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனிதிங். எங்க போனீங்கனாலும் டைம் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். ஆனா ஒரே மாதிரி இருக்குமா? அது கிடையாது. ஓகே, டைம் வந்து இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் நான் அங்க கேட்டேன், இங்க கேட்டேன், அந்த படத்துல பார்த்தேன், இந்த படத்துல பார்த்தேன். அப்ப அந்த டைம் இஸ் ரிலேட்டிவ்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொன்னா சரி வருமா? வராது. ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். பட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டைம் இஸ் ரிலேட்டிவ். டைம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா இந்தியாவில் இப்போ இந்த டைம், யூஎஸ்ஏல வேற டைம். நம்ம முன்னாடி போனோம் நியூசிலாந்துல போனோம்னா வேற டைம், ஜப்பான்ல போனா வேற டைம், கொஞ்சம் மேல அப்படியே போனோம் சைனாக்கு போனோம்னா வேற டைம், ரஷ்யாவுக்கு போனா வேற டைம். ஸோ இந்த உலகத்துல மட்டுமே இத்தனை இடங்கள்ல இத்தனை டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கு. அப்ப இந்த மொத்த ஸ்பேஸ், மொத்த யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும் டைம். ஆனா டைம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் திங்ஸ். வேற எதையும் சார்ந்த டைம் இல்லை. டைம் அது பாட்டுக்கு ஓடுது. ஸோ டைம் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது இதை மெஷர் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா செகண்ட்ஸ்ல பண்ணலாம், மினிட்ஸ்ல பண்ணலாம், ஹவர்ஸ்ல பண்ணலாம், இயர், மந்த், வீக், டேஸ், டெக்கேட், இதெல்லாம் யூனிட்ஸ் ஆஃப் டைம். இது எல்லாமே ஃபண்டமெண்டல். இது எதையும் சார்ந்து இல்லை. இதை நம்ம வேற குவான்டிட்டியா மென்ஷன் பண்ண முடியாது. வேற குவான்டிட்டியில மெஷர் பண்ணவும் முடியாது. எனக்கு டைம் எவ்வளோன்னு லெங்க்த்ல தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் தோஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் நாட் சேஞ்ச் தெம், நார் யூ கேன் ரெப்ரசென்ட் தெம் இன் எனி அதர் குவான்டிட்டி, இன் த ஃபார்ம் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டி. ஓகே, இன்னும் என்னெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் திங்ஸ். எஸ், இதை பொறுத்து நான் மாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இஸ் a fundamental quantity. வேற எதுவும் இதை இந்த குவான்டிட்டியை மாத்த போறது இல்லை. எஸ், சுத்தி இருக்கிற விஷயங்கள்னால டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கலாம், அது வேறு. ஆனா as a physical quantity-யா இது மாறாது. So this is a typical example of quantity. நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதுவும் ஓகே தான். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றப்போ நம்ம காமனா வெதர் அதெல்லாம் செல்சியஸ்ல பார்ப்போம். செல்சியஸ்
வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால ரொம்ப காமனா ஃபாரன்ஹைட்ல சொல்லுவாங்க. ஃபாரன்ஹைட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? பாடி டெம்பரேச்சர் தான் சொல்லுவோம். நம்ம ஊர்ல பாடி டெம்பரேச்சரை வந்து ஃபாரன்ஹைட்ல சொல்லுவோம். 102 டிகிரி ஃபாரன்ஹைட் சார் காய்ச்சல். செல்சியஸ்ல சொல்ல மாட்டோம். ஆனா வெளியில 45 டிகிரி வெயில் சார். என்னங்க இது? இதெல்லாம் ஒரு ஊரா? அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா செல்சியஸ் அப்படிங்கிறத வெதருக்கும் ஃபாரன்ஹைட்ட பாடி டெம்பரேச்சருக்கும் நம்ம ரொம்ப காமனா சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர இன்னொரு யூனிட் இருக்கு. தட் இஸ் கால்ட் கெல்வின். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ சயின்டிஸ்ட் கெல்வின் அப்படின்னு. ஸோ கெல்வின் அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்போ ஸ்டாண்டர்ட்னா என்ன? அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இது எல்லாமே வேஸ் ஆஃப் மென்ஷனிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன? இட்ஸ் த மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி. ஒரு பாடி எவ்வளவு கோல்டா இருக்கு, எவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு நான் மெஷர் பண்றேன்ல, அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர். அதை நான் இந்த ஃபார்மெட்லலாம் என்னால் சொல்ல முடியும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கரண்ட். கரண்ட் அப்படிங்கிறது typical example of fundamental quantity. It is the most fundamental thing. இதை பேஸ் பண்ணி பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா வேற எதையும் பேஸ் பண்ணி இது கிடையாது. So current is an example of fundamental quantity. ஓகே சார், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார். நீங்க நல்லா திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? derived quantity. அப்ப derived quantity, derived units சொல்லலாம். சார் யூனிட்ஸ் எதுக்கு நீங்க குவான்டிட்டின்னு சொல்றீங்க? This is often used synonymously. Synonymously அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். Derived units or quantity makes sense. It makes perfect sense. It's okay. Okay. So physical quantity has magnitude and units. So நான் physical quantity னும் சொல்லலாம். இது பிசிக்கல் யூனிட்ஸ்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டிரைவ்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? அதெல்லாம் அந்த யூனிட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம குவான்டிட்டியை தான் சொல்றோம். பிசிக்கல் குவான்டிட்டியை தான் சொல்றோம். இப்போ மீட்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படின்னா, எம் அப்படிங்கிறது யூனிட் அப்படின்னா, இந்த மீட்டர்ன்றது எதை மெஷர் பண்ணுது? லெங்த். ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ டிரைவ்ட் யூனிட்ஸ் ஆர் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் வரும்போது வேர் ஆர் தே டிரைவ்ட் ஃப்ரம்? வேர் ஆர் தே டிரைவ்ட் ஃப்ரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ தே ஆர் ஆக்சுவலி டிரைவ்ட் ஃப்ரம் the fundamental quantity. Okay, so fundamental quantities ல இருந்து derive ஆனது தான் நம்மளோட derived quantities. so ரெண்டு மூணு fundamental quantities ஒண்ணா சேர்த்து அப்படி வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டினேன் அப்படின்னா that is going to be your derived quantities. so நம்ம இது டெஃபினிஷன் பார்ப்போமே. எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில் டெஃபினிஷன் முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அதை போய் நம்ம புக்கில் எழுத முடியாது. அதுக்காக இதை மனப்பாடம் பண்ணி நான் எழுத சொல்லலை. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். So fundamental quantities ல இருந்து எப்படி derived quantities எடுக்கிறோம்னா are those which depend on fundamental units or which can be expressed in terms of fundamental units. So அங்கிருந்து வர்றதா இருக்கலாம் அல்லது ரெண்டு மூணு ஃபண்டமெண்டல் யூனிட் சேர்ந்து ஒரு யூனிட்டா நான் சொல்லலாம். இப்போ இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நியூட்டன் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, it is the product of mass and acceleration. F equals ma. இந்த இருக்கா? இங்க ஆக்சுவலா இருக்கும். ஓகே, வேற ஸ்லைட்ல இருக்கும். ஓகே, so F equals ma. மாஸோட யூனிட் என்ன? ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் நியூட்டன். இங்கேயே கிலோகிராம் மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, மாஸ் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் யூனிட். ஆக்சலரேஷன்ங்கிறது டிரைவ்ட். ஆக்சலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்டோட குவான்டிட்டி மீட்டர். இட்ஸ் அ லெங்த் குவான்டிட்டி. கீழே ரெண்டு டைம் வருது. ஸோ செகண்ட் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நியூட்டன். See how derived quantity works. It could be a combination of more than one fundamental units அல்லது it is derived from fundamental units ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். புரிஞ்சதா? ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் derived யூனிட்ஸ் வந்து பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள் என்னன்னா ஏரியா. ஏரியா இஸ் அ வெரி 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 காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் derived units. அப்போ ஏரியாவுக்கு ஒரு சின்ன யூனிட் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துருவோமே. யூனிட் பார்க்கும்போது மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் டைம்ஸ் மீட்டர் ஸ்கொயர். ரெண்டு லெங்தா இருக்கலாம், பிரெத்தா இருக்கலாம்,
2 விட்த்தா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ரெண்டுமே லெங்த் குவாண்டிட்டி. ஸோ மீட்டர் ஸ்கொயர். இத சென்டிமீட்டர் ஸ்கொயர்லயும் சொல்லலாம், கிலோமீட்டர் ஸ்கொயர்ல சொல்லலாம், ஏக்கர், ஹெக்டேர், ஏக்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியா இஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி பிகாஸ் அது மோர் தேன் ஒன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல என்னால வந்து சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் வந்து கியூபிக்கல் யூனிட். ஸோ லெங்த் இன்டு லெங்த் அப்படின்னு நான் போடுறேன், பிரெத் இன்டு லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா இங்க எனக்கு வரக்கூடிய குவான்டிட்டி என்ன? 3 மடங்கு ஒரு குவான்டிட்டி வந்து வருது. going to be மீட்டர், சென்டிமீட்டர் கியூப்ல அகைன் சொல்லலாம், கிலோமீட்டர் கியூப்ல வேணும்னா சொல்லலாம், கியூபிக் சிசி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படியும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து வால்யூம். Okay, so all these are potential units. Volume is a derived unit. இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் derived unitsக்கு, and that is going to be speed. Now this is a very interesting example. ஏன் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். So why is this an interesting example அப்படின்னா ஸ்பீட் ஓட டெஃபினிஷன் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? Come on, put it in the comment section. என் கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டே இருப்பேன் நான், and I can take those informations and use it in the session. நீங்க வேற ஏதாவது டக்குனு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நான் அடுத்து வீடியோ கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். Alright. So speed னு வருவோமே, speed is defined as distance by time. எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்துல போறேன் அப்படிங்கிறது ஸ்பீடு. 100 km/h நான் 100 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல போயிட்டேன். ஸ்பீட். இப்போ இங்க யூனிட்ட பாப்போமே, டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? அகைன் லெங்த், டைம், of course டைம் குவாண்டிட்டி. லெங்த் எப்படி சொல்லலாம்? மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். டைம், செகண்ட்ஸ், மினிட், ஹவர், டேஸ், இந்த மாதிரி யூனிட். ஸோ ஸ்பீடோட யூசுவல் காமனான யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். Distance by time. So this is a typical example of derived unit. It is a derivation of a length quantity and a time quantity. It is derived from two fundamental quantities. So இப்படி தான் we define derived quantities, derived units. So இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த யூனிட்டையும் ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். இன்னொரு ஃபண்டமெண்டல் யூனிட், இன்னொரு derived unit. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கீழே சில விஷயங்கள் வருது, derived units கீழே சில விஷயங்கள் வருது. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும். derived units எல்லாமே ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸா சொல்ல முடியும். ஓகே, இத பேஸ் பண்ணி வெளியில இருக்கிற யூனிட்ஸை ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்க நிறைய வந்து நார்ம் கிரியேட் பண்ணி நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல என்ன அப்படின்னா நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சார் எங்களுக்கு இது வசதியா இருக்கு அதனால இதுல பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஆனா அந்த 4 பேர் சொல்ற 4 பேர் பெரிய ஆளா இருந்தா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதுதான் இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல நடந்துச்சு. ஸோ ஒரு சில பேர் ஆரம்பத்துல சேர்ந்து நாங்க இது வந்து பண்ணுவோம், நம்மளோட எல்லா மெஷர்மெண்ட்ஸ்லையும் இதுல பண்ணலாம், இது கரெக்டா இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கு, சரியா இருக்கு, இதை நம்ம பண்றது மூலமா நம்மளோட கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கு அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணி 3 காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஒண்ணுதான் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முன்னாடி இருந்த விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா என்னைக்குமே நம்ம வந்து முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தாதான் நம்ம அடுத்து தப்பும் பண்ண மாட்டோம், அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கவும் முடியும். ஸோ ரொம்ப காமனான ஒன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். இந்த மூணும் முன்னாடி இருந்த 3 காமனான சிஸ்டம் ஆஃப் யூனிட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன 3 தான் இருக்கு, ஆனா நிறைய யூனிட்ஸ் இருக்கு. ஆனா மெக்கானிக்ஸ்ல பார்க்கும்போது லெங்த், மாஸ் அண்ட் டைம் ஆர் த 3 மெக்கானிக்ஸ்ல. மத்ததெல்லாமும் மத்த நிறைய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. பட் இந்த 3ம் ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த 3ஓட காம்பினேஷன்ல there are so many units. நிறைய யூனிட்ஸ் இருக்கு. இந்த 3 யூனிட்டோட காம்பினேஷன். ஸோ இந்த 3 யூனிட்டை
இந்த 3 யூனிட்டுக்கும் நிறைய வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் இருக்கு. லெங்த்னா மீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, கிலோமீட்டர் இருக்கு, மாஸ்ல கிலோகிராம் இருக்கு, கிராம் இருக்கு, மில்லிகிராம் இருக்கு, டைம்ல செகண்ட், மினிட், ஹவர் இவ்வளவு இருக்கு. அப்ப இத எதை யார் என்ன பயன்படுத்துறது அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து பிளான் பண்ணதுதான் இந்த 3 டிஃபரெண்ட் யூனிட். சோ ஒன்னொன்னையும் பார்க்க போறோம். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன க்ளூ கொடுத்துறேன் நான். எஸ் 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 3 யூனிட்லயுமே டைம்க்கு செகண்ட் தான் காமன். சோ அவங்களுக்குள்ள அத்தனை டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே டைம்க்கு செகண்ட்ஸ் தான் ஒரு யூனிட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மாஸும் லெங்த்தும் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சேஞ்ச் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இடத்துல என்ன அவைலபிள் இருந்துச்சோ அதை சொல்றது, அப்புறம் அவங்களோட லாங்குவேஜ் எங்க இருந்து டிரைவ் ஆயிருக்கோ அதை சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. Okay, so let's explore each and every system of units in this session very quickly. So the first system of units that we are going to see is CGS system or French system. பேர்லயே இருக்கு French system. It was put forward by French people. And in the systemல வந்து பாத்தீங்கன்னா length, mass, time இந்த மூணுக்கும் we have three alternatives. So lengthக்கு வந்து we have centimeter. இதுதான் அவங்க வந்து அவங்களோட யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லெங்த் மெஷர் பண்றோம்னா நாங்க எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு. வெயிட் சாரி மாஸ் மாஸ் மெஷர் பண்றதா இருந்தா கிராம்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி டைம் வந்து செகண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இங்க நான் 2 தப்பு பண்ணியிருக்கேன். யாரால அதை கரெக்டா சொல்ல முடியும்? நான் இங்க வந்தவொடனே ரியலைஸ் பண்ணல. இட் இஸ் ஆக்சுவலி an எக்ஸசைஸ். ஸோ இந்த இடத்துல 2 தப்பு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுறவங்க கண்டிப்பா நம்ம நல்லா பாராட்டப்படுவாங்க. நான் பர்சனலா மெசேஜ் அனுப்புவேன். நான் பர்சனலா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் நீங்க பார்க்கலாம், என்னோட போட்டோ போட்டு ஒரு ஐடியில இருந்து நான் மெசேஜ் பண்ணுவேன் நான். பட் ஐ நீட் யூ டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மிஸ்டேக் இன் திஸ் அண்ட் திஸ். இந்த ரெண்டுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஆல்ரைட், மூவிங் ஆன். So next system என்ன அப்படின்னா foot pound second or the British system, FPS. So British வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அவங்கள வந்து length யூனிட் வந்து foot, அப்புறம் வந்து மாஸ் யூனிட் வந்து pound, அகைன் டைமுக்கு செகண்ட்ஸ் தான். இதுதான் அவங்களும் யூஸ் பண்ணாங்க. ஆனா லெங்த்தும் மாஸும் சேஞ்ச் ஆச்சு. So this is going to be your length foot, this is going to be your mass and second. ஃபுட் அப்படின்றப்போ வந்து ஸ்மால் ft அப்படின்னு சிம்பிள் இருந்துச்சு. பவுண்ட் வந்து LB. இன்னமும் பவுண்ட் அப்படின்ற யூனிட் இருக்கு. ஆனா அதை வந்து இன்டர்நேஷனலி அக்செப்டட் யூனிட் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பவுண்ட்ஸ் ஆர் மோர் காமன் இன் அமெரிக்கா. யூஎஸ்ஏல வந்து பவுண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த என்டையர் சிஸ்டமும் கிடையாது. மாஸ் வந்து அவங்க பவுண்ட்ல தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து அவங்க வந்து மைல்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம கிலோமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஆல்ரைட், மூவிங் ஆன். அடுத்த சிஸ்டம் என்ன? இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்கு. அது வந்து MKS சிஸ்டம். ஓகே, MKS சிஸ்டம் தான் மெட்ரிக் சிஸ்டம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் சிஸ்டம். ஈவன் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம்ன்றதே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த மெட்ரிக் சிஸ்டம்ல வந்து யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் மீட்டர். லெங்த்துக்கு வந்து மீட்டர் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸுக்கு வந்து கிலோகிராம் வச்சுக்கிட்டாங்க. அகைன் லெங்த் is your mass and this is your time. Again, இதுக்கு சிம்பிள்ஸ் வந்து பார்க்கும்போது மீட்டர் இஸ் m, கிலோகிராம் இஸ் kg, செகண்ட்ஸுக்கு செகண்ட். ஓகே, ஸோ மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அப்படிங்கிறது தான் MKS. இப்போ இந்த 3 சிஸ்டமுமே இஸ் நாட் இன் யூஸ். இப்போ வந்து நமக்கு ஒரு புது சிஸ்டம் இருக்கு. புது சிஸ்டம்ன்றதை விட வந்து அந்த சிஸ்டம் தான் ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ அப்பயே இதை வேணான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பேரு SI யூனிட்ஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னா என்ன, எப்போ இந்த இதுக்கு வந்தாங்க, அதை வச்சு நம்மளோட அடுத்த ப்ராக்ரஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் செஷன். இது வரைக்கும் கவனிச்சிருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பான முறையில் என்கிட்ட இருந்து ஒரு பெரிய பாராட்டு. இதே மாதிரி அடிக்கடி வாங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை சொல்லுங்க. இந்த டெலிகிராம் சேனலை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்றது மூலமா எங்ககிட்ட இருந்து டைரக்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து பிசிக்ஸ் மாஸ்டர் டீச்சர், பயாலஜி மாஸ்டர் டீச்சர் இருக்காங்க,
அதே மாரி மத்த மாஸ்டர் டீச்சர்ஸ் எங்க கிட்ட இருந்து டைரக்ட் அப்டேட் உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல்ல கிடைக்கும். நாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸாம் ரிலேட்டடா நோட்டிஃபிகேஷன்ஸ் தருவோம். வேற ஏதாவது ஒரு புது சீரிஸ் வருதுன்னா அத பத்தின இன்ஃபர்மேஷன் குடுப்போம். வேற புது பிளேலிஸ்ட் வரப்போகுதுன்னா அத பத்தின இன்ஃபர்மேஷன் குடுப்போம். உங்களுக்கு வேணும்னா மெட்டீரியல்ஸ் நாங்க அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த டெலிகிராம் சேனல்ல தான் நடக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். தலைவர் சைடுல சொல்லணும் அப்டின்னா, "என்னடா படிங்கடா, என்ன படிக்கணும்?"